அதாவது வந்து கணவனுக்கு வந்து அடிப்படையான சந்தேகம் வரக்கூடிய அடிப்படையான காரணம் வந்து தாழ்வு மனப்பான்மை. நான் வந்து இந்த அம்மாவுக்கு ஏற்ற புருஷனாக இல்லை, என்னை வந்து மதிக்கிறது இல்லை, என்னை வந்து அங்கீகாரம் எனக்கு கிடைப்பதில்லை, எங்கேயோ எனக்கு திடீர்னு ஒரு இதுவாக இருக்குது, எங்கேயோ ஒரு முகம் சுளிக்கிறாங்க, அல்லது எனக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ள முடிய பக்குவம் எனக்கும் இல்லை, தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது, எனக்கு வந்து செக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதால என்னுடைய மனைவி வேறு யாரோடு தொடர்பு வைத்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி சந்தேகப்பட வைக்கலாம். மற்றவர்கள் வந்து ஒரு சமூகத்தில் வந்து அவர்கள் வந்து சொல்லும் புகழ் உரைகள் இருக்குல்ல, மனைவியை பற்றி யாராவது ஒரு கமெண்ட் பண்ணும்போது நல்லபடியாக பேசும் பொழுது, பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாகுது. அதாவது இன்னமும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கலாச்சாரத்தில் வந்து ஒரு ஆணை விட பெண்ணுடைய வந்து கிடைக்கும் வந்து பெருமைகள் புகழுரைகள் வந்து கொஞ்சம் வந்து சிரமப்படுத்துது. அந்த அளவுக்கு நான் இல்லையோ அப்படின்ற மாதிரி இன்னமும் அந்த ஆணாதிக்க சமுதாயம் வந்து கொஞ்சம் தொடர்ந்து கொண்டு வந்து தான் இருக்கிறது. சிலரால் இல்லை, பொதுவாக பல ஆண்களால் இதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை. இது ஒரு காரணம். ரெண்டாவது, குடிப்பழக்கம் வந்து உங்களுடைய நெறிமுறை மனத்தை வந்து பாதிச்சிடுது. அதாவது வந்து குடிப்பழக்கம் வந்து ஆசைகளை அதிகரிக்கலாம், செக்ஸ் பர்ஃபார்மன்ஸை வந்து கெடுத்துடும். ரெண்டாவது, நாளடைவில் இருக்கிற குடிப்பழக்கம் வந்து ஒரு முரண்பாடான ஒரு மனநிலைமை உண்டாக்கிடுது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து ரொம்ப அதிகமான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம்.